ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிவ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கெல்லாம் கர்த்தா ஈஸ்வரன் தான். அவன் கர்த்தா மாத்திரமல்ல, கர்ம பலன்களை கொடுக்கிறவன். நல்லதை நினைக்கின்றோம், செய்கின்றோம். பல சந்தர்ப்பங்களில் கெட்டதையும் நினைக்கிறோம், செய்கிறோம். அவை எல்லாவற்றையும் ஈஸ்வரன் எழுதி வைத்து கொள்கிறான். அவரவர் பண்ணின கர்மத்திற்கேற்ப பலனையும் அவன் கொடுக்கிறான். நாம் எல்லோரும் ஏதாவது ஒன்றை பற்றி சதா கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். மனசு ஆடிக்கொண்டே சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது. கஷ்டம், துக்கம் இவைதான் நமக்கு உண்டாகின்றன. ஆனந்தம் என்பதே இல்லை. யாரை பிடித்து கொண்டு கரையேறுவது? கரையேறுவதன் ஆனந்தம் என்று சொல்கின்றோம். ஆகவே நாம் கடைந்தேறுவதற்கு ஈஸ்வரன் என்ற ஒருவன் இல்லை என்றால் நம்மால் இந்த நிலையை அடைய முடியாது. நாம் சஞ்சலமாகிய சேற்றில் வழுக்கி வழுக்கி விழுந்து கொண்டே இருக்கிறோம். சேற்றிலிருந்து எழுந்திருக்க வேண்டுமென்றால் கரையில் இருக்கும் ஒரு கெட்டியான வஸ்துவை பிடித்து கொண்டால்தான் கரையேற முடியும். அந்த கெட்டியான வஸ்துவே ஈஸ்வரன். அதற்காக தான் அவன் வேண்டும். நாம் அவனையே நினைத்து பக்தி பண்ண வேண்டும். அவனையே நாம் நினைத்தால் நாம் அவனாக ஆகக்கூடும். குறையில்லாத ஒரு பூரணமான வஸ்துவை நாம் நினைத்தால் நாமும் நிரம்பியவர்கள் ஆகிவிடுகிறோம். நம் குறைகள் எல்லாம் அழிந்து விடுகின்றன. ஞானமான வஸ்து ஒன்றை நினைத்தால் நாமும் ஞானம் நிரம்பியவர்கள் ஆகிவிடுகிறோம். நம் அஞ்ஞானம் எல்லாம் அழிந்து விடுகிறது. எது வந்தாலும் சித்தத்திலே கொஞ்சம் கூட அசைவு இல்லாத வஸ்துவை ஒன்றை நினைத்தால் நம்முடைய மனசு படுகிற சஞ்சலங்கள் எல்லாம் மறைந்து விடுகின்றன. நாம் ஒவ்வொருவரும் ஈஸ்வரனிடம் பக்தி செய்வது நம்முடைய அழுக்குகளை போக்கிக் கொள்ளதான், நம்முடைய அஞ்ஞானத்தை போக்கிக் கொள்ளதான், மனதிலே உள்ள குறையை நீக்கிக் கொள்ளதான். கஷ்டம், துக்கம், மோகம், காமம் எல்லாவற்றிலும் நாம் மனசு சஞ்சலப்படாமலும் அலை மோதாமலும் இருப்பதற்காக தான் சித்த விருத்தி நிரோதம் செய்து சதா ஆனந்தமாக உற்சாகமாக நம் காரியங்களை செய்வதற்கு ஈஸ்வரனை பற்றி கொண்டு பக்தியுடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு சிவன் பிடிக்குன்னா சிவனுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.